வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கொஞ்சம் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய நேரடி வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலில் வந்து பார்க்கலாம். புதிதாக பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 12th முடிச்சிருக்கீங்க, டிப்ளமோ டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு தகுதியான ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க. கலெக்டர் ஆஃபீஸில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எந்த ஒரு எக்ஸாம்ஸும் கிடையாது, டேரெக்டாக இன்டர்வியூ மட்டும் தான் இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் உங்களுக்கு சேலரி 20,000 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு லாஸ்ட் டேட் 11/9/2025 வரைக்கும் வந்து டைம் வந்து இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பீடு போஸ்ட் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஃபீஸ் எல்லாம் எதுவும் வந்து கிடையாது. 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். எங்கேருந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கங்க. இதில் வந்து ரைட் சைடில் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இந்த இடத்துல என்ன போஸ்டிங்காக அப்ளை பண்ணுறீங்க, உங்களோட நேம் கேபிட்டல் லெட்டரில், உங்களோட ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த்து, உங்களோட ஏஜ், அதேமாதிரி உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ் என்ன, நேட்டிவ் டிஸ்ட்ரிக்கு, உங்களோட அட்ரஸ். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் எழுதிங்க. ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, இது எல்லாமே வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன இதெல்லாமே கேட்டிருக்காங்க. தென் அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எழுதுங்க, இல்லைனா வந்து டேஷ் போட்டுக்கலாம். இதெல்லாமே சைன் பண்ணி இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணணும். ஸோ இதில் வந்து என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அஃபிஷியலாக அவங்க கொடுத்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன். ஃபஸ்ட்டு வந்து குழந்தைகளுக்கான அவசர உதவி அழகு ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற கேட்டகரியில் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. 28,000 வரைக்கும் வந்து இதுக்கான சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சமூக பணி, சமூகவியல், குழந்தை மேம்பாடு, மனித உரிமைகள், இது மாதிரி நீங்கள் வந்து உளவியல் அல்லது மனநலம் இது மாதிரி நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து 28,000 வரைக்கும் வந்து சேலரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பேருந்து நிலையம் குழந்தைகளுக்கான அவசர உதவி மையம் மேற்பார்வையாளர் அப்படிங்கிற கேட்டகரி, அதாவது வந்து சூப்பர்வைசர். அது மாதிரி உங்களுக்கு வந்து 21,000 வந்து சேலரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சமூக பணி, கணினி அறிவியல், தகவல் தொழில்நுட்பம், அதே மாதிரி சமூகம் சார்ந்த சமூக அறிவியல் இது மாதிரி நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கணினியியல் ஸோ இது மாதிரி முடிச்சிருக்கீங்கனாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்தது வழக்கு பணியாளர் 18,000 சேலரி, 12th நீங்கள் படிச்சிருக்கீங்கனாலே போதுமானது, நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். தென் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அனுப்பக்கூடிய அட்ரஸ் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, மாவட்ட ஆட்சியரக அலுவலக வளாகம், பழைய உணவக கட்டிடம், விழுப்புரம் மாவட்டம் 605602 அப்படிங்கிற இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். இதில் உங்களுக்கு டவுட் இருக்குதுன்னா 0414629065 அப்படிங்கிற அந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதனோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது கூட பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்து நம்ம சொன்ன மாதிரி உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட உங்களுக்கான கல்வி தகுதி சான்றிதழுக்கான ஜெராக்ஸ் காப்பீஸ், அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் காப்பி, உங்களோட ஆதார் கார்டு ஜெராக்ஸ் காப்பி, எல்லாத்துலேயுமே ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே வந்து செல்ஃப் அட்டஸ்டேட் அல்லது சுய சான்றிதழ்னு எழுதி சைன் பண்ணி இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸுக்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் வந்து அப்ளை பண்ணணும். இதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை, மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, விழுப்புரத்துலேருந்து கொடுத்துருக்கூடிய அஃபிஷியல் ப்ரெஸ் ரிலீஸ். இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தொடர்ந்து விசிட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.